Hello viewers, welcome to Pittu kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா Audi ஸ்பெஷல் ராகி கூழ். சோ அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் ராகி மாவு. குருணை மாதிரி பச்சரிசியை அரைச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல். சின்ன சைஸ் வெங்காயம் நைஸா கட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தயிர். உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதான், இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஓவர். ஸோ நம்ம ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷனில் 1 டம்ளர் ராகி மாவை ஆட் பண்ணி 1 டம்ளர் ராகி மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குருணை அரிசியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வர டைம்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ராகி மாவை இதில் ஆட் பண்ணி விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைம்ல தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி ராகி மாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஓகே, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆடி ஸ்பெஷல் ராகி கூழ் ரெடி. இந்த கூழ் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.